வணக்கம் நண்பர்களே. பீகாரைச் சேர்ந்த 6,5 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டிலே வாக்களிக்கும் உரிமையை தரப்போகிறது தேர்தல் கமிஷன். அதுதான் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இந்த வீடியோவில் அதுதான் பேச போகிறோம். ஏன் அவங்க இங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க இங்கே ஓட்டு போட்டால் மட்டும் தப்பா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஆமாங்க, தப்பு தான். ஏன்னு பார்த்தோன்னா, வாக்குரிமை என்பது நம் கலாச்சாரம் சார்ந்த, நம் வாழ்வியல் சார்ந்த அந்த அடிப்படையிலான ஒரு அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை தான் அது. இவங்க பீகார்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் தெரியாது. என்னென்னு பார்த்தா, நாம் சிறுதெய்வ வழிபாடு, காளியம்மன், மாரியம்மன், இப்படியெல்லாம் சிறுதெய்வ கருப்பசாமி இந்த மாதிரிலாம் கும்பிடுவோம். இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அவங்க ராமரை கும்பிடுவாங்க. அதுபோக வெவ்வேறு வடநாட்டு சாமிகள் அதுகளை கும்பிடுவாங்க. துர்காவை கும்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் முன்னிலைப்படுத்தி கும்பிடுறது. அதே போல் நம்ம வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு வேறு, அவங்களோட உணவு பழக்கம் வேறு, நம்மளுடைய அரசியல் வேறு. நம்மளுடைய அரசியல் பாரம்பரியங்க ஒரு பக்கம் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படிலாம் வரும். திராவிட பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களோட பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. அது போக காங்கிரஸ் கட்சி, பாஜக இங்கே இப்போ தான் தத்தி தத்தி இருக்கக்கூடிய கட்சி அப்படி இருக்குது. ஆனால் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் லீடிங்கில் இருக்குது. இப்போ பெரும்பாலான மாநிலங்கள் அப்படி இருக்கிறப்ப, அங்கே பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு வாக்கு செலுத்தினாங்கன்னா, தாமரை சின்னத்தை பார்த்ததுமே ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ 6,5 லட்சம் பேர்னு தோராயமாக சொல்கிறாங்களா, இதுவே பீகாரி மட்டும் சொல்கிறாங்க. இன்னும் மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் சேர்ந்தவங்கலாம் பார்த்தோன்னா அது 1 கோடிக்கு மேலே போயிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களால இங்கே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியும். ஏன்னா 2,000 வாக்குகள், 3,000 வாக்குகள் வித்தியாசத்துலலாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்குது. அப்போ அந்த தொகுதிகளெல்லாம் இவங்களோட வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்களிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழையணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட கைப்பாகையாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனை பயன்படுத்துகிறார்கள் என்பது தான் இது அப்பட்டமான ஒரு உண்மை. அதற்காகத்தான் அவங்க ஏற்கனவே இது ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. நிறையா இடத்துல இந்தி எழுத்துக்களை திணிக்க ஆரம்பித்தாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, இந்த பீகார் தேர்தலை ஒட்டி ஒரு தேர்தல் கமிஷன் ஒரு முழுப்பக்க விளம்பரம் தினத்தந்தியில் கொடுக்குறாங்க. அதுபோல் முழுக்க ஹிந்தியில் இருக்குது. என்ன பார்த்தா பீகாரி வாக்காளர்களுக்கு அவங்கள வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்கிறதுக்காக ஹிந்தியில் விளம்பரம் பண்ணுறாங்க. ஆக அப்போ அவங்களோட மொழி கலாச்சாரம் என்பதே வேறுபட்டது. அவங்க இங்கே இருக்க தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அரசியலை நாம் பாஜக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இதை வலுவாக எதிர்க்க வேண்டும். இது நம் தமிழர்களின் அடிப்படை அரசியல் உரிமை. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.